குருவே சர்வலோகானாம் விஜதே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி குருவே நமக. வணக்கம். அதாவது செவ்வாய் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக லக்னம் அப்படின்னா ஜாதகருடைய எண்ணங்கள், அது தலை அப்படின்னு அர்த்தம். பொதுவாக தலையை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். செவ்வாய்னா மங்களக்காரகன். ஏன்னா எப்படி மங்களக்காரகன் சொல்கிறோம் அப்படின்னா, தலையில் தான் நீங்கள் எவ்வளோ பெரிய விசேஷமாக இருந்தாலும், ஒரு கோயிலுக்கு போனாலும், ஒரு தீர்த்தம் கொடுத்தாலும், ஒரு விபூதி கொடுத்தாலும், ஒருத்தர் நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பண்ணாலும் தலையில் தான் பண்ணுவாங்க. நம்ம கையை நீட்டுங்கன்னு கையிலே ஆசீர்வாதம் பண்ணாங்க, சுண்டு வரல நீட்டுங்கன்னு சொல்கிறாங்க, சொல்ல மாட்டாங்க. அப்போ கோவிலில் உள்ள விபூதி குங்குமம் அங்கே தான் நெத்தியில் தான் நம்ம பூசுகிறோம். அப்போ 9 கிரகங்களும் ஒரே இடத்தில் இருப்பது எங்கு என்றால் முகத்தில் தான் இருக்கும், தலையில் தான் இருக்கும். 9 கிரகங்களுக்கு ரெப்ரஸன்டேட்டிவ் அங்கே தான் இருக்கார். ஸோ அப்போ செவ்வாய் என்றால் மங்களக்காரகன். செவ்வாயை நெகட்டிவாக பார்க்காதீங்க. அப்போ செவ்வாய் என்பது லக்னம் என்றால் தலை. அப்போ தலையை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் அப்படின்னு இருக்குது. அப்போ செவ்வாய் ஒரு லக்னத்திற்கு லக்னம் என்கிற கான்செப்டுக்கு அது சூரியன். லக்னம் என்றால் தலை, செவ்வாய் என்றாலும் தலை. ஏனால் பாவத்தை எண்ணிக்கொண்டால் 1ஆம் பாவம் என்பது அது தலையை குறிக்கும். 1ஆம் பாவம் லக்னம் என்பது முதன்மையானது, அது சூரியனுடைய தன்மை. ஜோதிடர்களுக்கு மட்டும் என்று தனி வகுப்பாக போகிறது. பப்ளிக்கில் பேசுகிறது வேறு. அப்போ சூரியன், அப்போ ஒரு நாளில் சூரியன் எங்கு போய் கொண்டிருக்கிறார், அப்பொழுது போகக்கூடிய வீடை வைத்து அவர் இந்த நேரத்தில் காலையில் 8 மணிக்கு பிறந்திருக்கிறார், 10 மணிக்கு பிறந்திருக்கிறார்னா, அப்போ சூரியனுடைய ஓட்டத்தை ஒரு நாளில் காலையில் இருந்து இரவு வரையிலும் சூரியன் ஓடுகின்ற ஓடுபாதை இந்த ராசி மண்டலங்களில் போகும் பொழுது, அப்பொழுது தான் நம்ம அந்த இடத்துல சூரியனுடைய தன்மையை மட்டும் எடுத்து கையாளுவது தான் லக்னம். ஒரு மாதத்தில் சூரியன் இருப்பார். மேசத்துலனா சித்திரை மாதம், நல்லா கவனிக்கணும். வெறும் வார்த்தைகளை மட்டும் அப்படியே சொல்லிட்டு போடுவதல்ல சூரியநாராயணன். சூரியநாராயணன் ஒரு அழுத்தமான ஆள். சித்திரை மாதம் என்றால் அந்த இடத்தில் செவ்வாய் எங்கே இருப்பார்னா அங்கே இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் சூரியன் இருப்பார். அப்போ சித்திரை மாதத்தில் செவ்வாயினுடைய வீட்டில் காலபுருஷத்துக்கு 5 சூரியன் அங்கு உச்சம் அடைகிறார். அதே மாதத்தில் தான் காலபுருஷத்துக்கு 2ஆம் வீட்டில், நல்ல கவனி, 2ஆம் வீட்டில் அதான் அட்சய திருதியே வருது. சந்திரன் உச்சம் அடையக்கூடிய காலமும் சித்திரையில் தான். சூரியனும் சந்திரனும் உச்சமடைய ஒரே மாதத்தில் 2 பேரும் உச்சமடையக்கூடியது. அதனால தான் அட்சய திருதியை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சூரியனும் அங்கே இந்த மாதத்தில் உச்சமடைவார், சந்திரனும் அந்த மாதத்தில் அந்த 30 நாளில் அவர் உச்சமடைவார். இதெல்லாம் நம்ம ரகசியம் தெரிஞ்சுக்கணும். அப்போ சித்திரை மாதத்தில் பிறந்தவனுக்கு எப்படி இருக்கும்? நல்ல கல்வி இருக்கும், வீடு வாசல் இருக்கும், சொத்து சுகம் இருக்கும், அம்மா அழகாக இருப்பாங்க. ஏன்னா இந்த 30 நாளைக்குள்ளே அந்த செயல் நடந்துடுதில்ல பிரபா சார். 30 நாள் அந்த செயல் நடந்துடுது. நீங்கள் சித்திரைன்னு வந்த உடனே என்ன பண்ணணும்? அப்போ உஷ்ணம் நிறைந்தது, அப்போ அதிகாரம் உள்ளது, பவர் இருக்கும். சூரியன் உச்சமாயிட்டார்னா செவ்வாயினுடைய வீட்டு வேலையை எடுத்து தான் கையாளணும். அங்கே 5ஆம் பாவத்தினுடைய காரகத்துவங்கள் உடையவர். அப்போ அவர் என்ன செய்வார்? அவர் அந்த வீட்டில் என்ன பண்ணார்? ஜாதகருக்கு சூரியன் உச்சமடைந்தால், சித்திரை மாதத்தில் பிறந்தால் அங்கே சூரியன் ஆட்சியாக இருப்பார். அப்படி இருக்கும் பொழுது கேது செவ்வாயினுடைய வீடு கேது, செவ்வாயினுடைய வீட்டில் அஸ்வினி கேது இருக்கிறார். அப்போ அங்கே சூரியன் வருகிறார். தந்தைக்கு ஞானம் ஜாஸ்தி, தந்தைக்கு ஆன்மீகம் ஜாஸ்தி, தந்தைக்கு பக்தி ஜாஸ்தி. எல்லாம் புரிஞ்சுக்கணும். நீங்கள் இப்படியே இணைச்சு பலன் தெரியணும். அவன் என்னையே சொல்கிறது வாத்தியார், நான் சொல்கிறேன்னு நீங்கள் என்னைக்கு இந்த 3 பேரை காதலிக்கிறீங்களோ, நான் மீன் பிடிக்கிற விஷயத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன். அவன் எவனோ பிடிச்சி கொண்டாந்து கொடுத்தோம்னா இருக்கக்கூடாது. உங்களுக்கு மாவாட்டி கரைச்சி வச்சு காலையில் இட்லி கோப்பரையில் இட்லியை ஊற்றி ஆவியில் வேக வச்சு எடுத்து சட்னியை அரைச்சி தொட்டு சாப்பிட்ட சுவையை நீங்கள் பெறணும். என்றைக்கு அப்படி ஒரு ஜோதிடராக நீங்கள் மாறுகிறீர்களோ, அதுதான் நீங்கள் ஜோசியர்னு வீட்டில் போட்டதுக்கு உண்டான அர்த்தம். எந்த தர்மமும் இல்லாமல் எப்படி இருக்கிறது? அதனால் செவ்வாய்
சித்திரை மாதத்தில் இவ்வளோ விஷயம் நடக்குது. அங்கே தான் ஆன்மீகம் இருக்கும், திருவிழாக்கள் நடக்கும். நல்லா கவனிக்கணும். அந்த அந்த சூரியனுக்கு ஏழில் சந்திரன் வரும் பொழுது சித்ரா பௌர்ணமி நடக்கிறது. நீங்கள் ஜோதிடத்திற்குள்ளார பஞ்சாங்கங்கள் கிரகங்கள் இதெல்லாம் போகும்போது அதில் அப்படியே சுவையாக அப்படியே லட்டு மாதிரி அப்படியே கொத்து கொத்தான மகிழ்ச்சியான விஷயங்கள்லாம் உள்ளுக்குள்ளார அப்படியே இருக்குது. இப்படியெல்லாம் நமக்கு பேச தெரியணும், இப்படியெல்லாம் படிக்க தெரியணும், இப்படியெல்லாம் இருக்கு, ஒருத்தர் சொட்டையன் கத்துறான் அப்படின்னு தெரியணும். அப்போ சித்திரை அப்படின்னாலே அதில் என்ன இருக்கும்? சித்திரை மாதத்தில் பிறந்தீங்களான்னு கேட்டால் அவர் 100 பாயிண்ட் எழுதலாம்ல பிரபாகரன் சார், சுப்பிரமணியம் எழுதலாம்ல? இப்படித்தான் எழுதணும். நீங்கள் சும்மா இருக்கும் போது எழுதுங்க 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 சார். சூரியன் அந்த மாதத்தில் சந்திரன் உச்சமடைவார். புரியுதுங்களா? எப்படியெல்லாம் நம்ம எடுக்கலாம் பாருங்கள். அப்போ செவ்வாய் அப்படின்னா தலை. அப்போ செவ்வாய்னா என்னாகும்? அப்போ செவ்வாயெல்லாம் தலையில் ஒரு வெட்டுக்காய், லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் தலையில் ஒரு வெட்டுக்காயம் இருக்கும். இதை நீங்கள் சக்கரம் தலையில் ஒரு காயம் ஏற்படணுமே, பார்த்து சூதானம் பாருங்க. செவ்வாய் திசையில் தலையில் அடிபழுகும். அப்புறம் என்ன சொல்லலாம்? செவ்வாய் சகோதரன் உங்கள் மூத்த சகோதரனுக்கு அந்த செவ்வாயை ராகு ஒருத்தர் பார்க்குறான்னா உங்கள் மூத்த சகோதரன் உங்கள் ஜாதகத்தில் லக்னத்தில் செவ்வாய் இருக்குது. அட எங்கேயே இருக்கான், ஏன் செவ்வாய் இருக்கான், அதை ராகு பார்க்குற. செவ்வாய்னா சகோதரன் 11ஆம் உங்கள் ஜாதகத்தில் லக்னத்திற்கு 11ஆம் வீட்டு அதிபதியும் இந்த செவ்வாயை 8ல் போய் இருக்கான்னு வச்சுக்கோங்க. உங்கள் மூத்த அண்ணன் ஒருத்தர் விபத்தில் அடிபட்டு அதை மாந்தி பார்த்தவள இருந்தாலும் ஒரு விபத்து நடந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஆமாம்பாங்க. எப்படி? என்ன பெரிய நோட்டு புத்தகம் தேவையா? வேண்டியதில்லை. இதுதான் பாடம், இதுதான் வகுப்பு. இதை எத்தனை பேர் ரசித்து கேட்க போகிறீங்க? இதை எத்தனை பேர் கேட்குறீங்க? எனக்கு கேட்டால் என்னன்னா ஒரு 3-4 பேர் கேட்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். உண்மை அதுதான். பிரபஞ்சம் உங்களுக்கு நல்ல வாத்தியாரை கூப்பிட்டு இந்த வகுப்புக்கு ஒரு 1 லட்சம் கொடுத்தாலும் அவனுக்கு சொல்லித்தர மாட்டான். இந்த ரசாபாசங்களோடு ஆசா அபிலாசைகளோடு உணர்வுகளோடு அறிவார்ந்த விஷயங்களோடு உங்கள்கிட்ட பேசுவதும் பழகுவதும் கூடுவதும் குழாவுவதும் இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. இப்போல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வேல்யூ அப்படிங்கிறது எப்படின்னா, நான் மற்றவர்களுக்கு என்ன செய்தேன் என்பது மட்டும்தான் வேல்யூவாக இருக்கும். அது நீங்கள் சந்தோஷப்படும் போது எனக்கு வேல்யூ ப்ளஸ்ஸாக மாறும். இல்லையென்றால் என் வேல்யூ லெஸ்ஸாகி கிடைப்பேன். புரியுதா? அப்போ செவ்வாயினுடைய காரகத்துவத்தை படிக்கும்போது அதை அப்ளை பண்ணி பார்க்கணும். ஜாதகர் கோபமாக இருப்பார், வேகமாக இருப்பார், ஸ்பீடாக இருக்கும், கோபமாக இருப்பார். நெருப்பு ராசி வீடுகள் எல்லாம் கோபப்படும். ஆமாம். அப்போ என்ன செய்யணும்? அடுத்தாப்பில் பாருங்கள், கோபம் இல்லாமல் சிரித்து பேசினால் அப்போ என்ன பண்ணுவார்? செவ்வாய் திசையில் கோபப்படுவார், கோபமாக பேசுவார். அப்போ பேசுவார் அப்படின்னா கோபமாக இருப்பார் என்பதற்கு கிரகம் நின்ற வீடு 2ஆம் பாவத்தை பார்த்தால் கோபமாக பேசுவார். 2ஆம் இடம் பேச்சு. ஒருவேளை உங்கள் கவனிங்க ப்ளீஸ். உங்கள் லக்கணத்துக்கு 2ஆம் இடம். இப்படி வாத்தியார் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஐயா கேளுங்கய்யா. 2ஆம் வீட்டின் அதிபதியை இந்த செவ்வாய் பார்த்தாலும் அந்த ஜாதகருக்கு 2ஆம் வீட்டின் அதிபதி 2ஆம் இடம் பேச்சு, 2ஆம் இடம் வாய் அப்படின்னா என்னாகும்? இந்த 2ஆம் வீட்டை பார்த்தாலும் அந்த செயல் நடக்கும். வேகமாக பேசுவார், கோபமாக பேசுவார், ஆவேசமாக பேசுவார். இவரோட ராகு சேர்ந்தார்னா கெட்ட வார்த்தை பேசுவார், புழுத்த வார்த்தை பேசுவார். இந்த 2ஆம் வீட்டின் அதிபதியோடு இந்த செவ்வாய் பார்த்தாலோ பேசினாலோ கொஞ்சினாலோ குழாவினாலோ இந்த செயலும் நடக்கும். எப்படி? 2ஆம் இடம் குடும்பம், செவ்வாய் பார்க்குறாரு. அப்போ செவ்வாயினுடைய 4ஆம் பார்வைக்கு சொத்து பார்வை. அப்போ சொத்தை கொடுப்பார். இப்போ ஒரு ஜாதகத்தில் குருவும் செவ்வாயும் சேர்ந்துருக்காங்க. இப்போ ஒரு பலன் சொல்லுங்க பார்ப்போம். குருனா குழந்தை, செவ்வாயினா பூமிக்காரகன், மங்களக்காரகன். அப்போ சொல்லணும், ஐயா உங்கள் ஜாதகத்தில் குருவும் செவ்வாயும் சேர்ந்துருக்கா ஐயா, உங்கள் பிள்ளைகளுக்கு சொத்து இருக்கியா, ஒரு பூமி இருக்கியா, ஒரு ஃப்ளாட் இருக்கியா? எங்கேயா நானே டெய்லி போயிட்டு வரேன் ஐயா அப்படி நினைக்காதீங்கய்யா.
இப்படி சொல்கிறாங்க எங்கள் குருமார்கள் சொல்லியிருக்காங்கய்யா. தன்னோடு இணைந்தவனுக்கு தன்னுடைய மங்களத்தை தரக்கூடியவன் யா அப்படின்னு சொன்னோம்னா எப்படி இருக்கும்? இப்படி நீங்கள் சொல்லி பாருங்கள், எவ்வளோ சுகமாக இருக்குது. ஜோசியம் இப்போ இனிமையாக கஷ்டமா? ஜோதிடம் இனிமையாக கஷ்டமா? இனிமையாக இருக்குல்ல. அப்போ என்ன செய்யணும்? நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்குமான்னு நம்ம உடனே ஜாதகத்தை திருப்பி பார்க்கணும் போல இருக்குல்ல. குருவை செவ்வாய் பார்த்தாருன்னா, குருனா குழந்தை, குருனா ஜாதகர் சார். நான் தான் எப்படியா போயிட்டு என் பிள்ளைகளாவது நல்லா இருக்கணும்யா. வரான்ல நோட்டை தூக்கிட்டு இன்னோசென்ட்டாக வரான்ல, உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் தானே வந்து உட்காடுறான். அப்போ நீ டுபா கூறா இருந்தால் என்ன அர்த்தம்? அப்போ இவ்வளோ நாள் நான் இப்படிலாம் பார்க்கணும்னு தெரியலையே. ஒட்டை பாப்பான் குட்டையில் விழுந்தாயா? ஆமாம், கரெக்டு காட்டுக்கு முரட்டுப்பா புட்டி. நோட்டு வந்துடுச்சா? 2 கரகத்தை மாத்திரம் பாரு. செவ்வாய் இப்போ இனிமேல் போனவொடனே இன்றைக்கி செவ்வாய் ஜோதிடர் எக்ஸ்பர்ட், எம்பிபிஎஸ் எம்டி, அவன் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டு, ஒருத்தருக்கு போன் ஸ்பெஷலிஸ்ட்டு எம்டி அப்படின்னு மாதிரி. நான் செவ்வாயின் குணங்களை அதிகமாக சொல்லக்கூடியவர். போட்டில் நோட்டை கொண்டாயா, பணத்தை கொண்டா, நான் சொல்கிறேன், சொல்லலாம்ல. அப்போ செவ்வாய் எப்படிப்பட்டவர் பாருங்கள். அப்போ செவ்வாய் என்பது நல்லா கவனிச்சுக்கணும். அந்த செவ்வாயோடு யாரெல்லாம் இணைகிறாங்களோ, இப்போ 1ஆம் இடத்துல 2ஆம் இடத்துக்குரியவர். நூறு ரகசியம் சொல்லித்தரே, கேட்குறீங்களா? யாருக்கு வேணும்? இப்போ உங்கள் லக்கணம் எது வேணாலும் இருக்கட்டும். ஒரு சிம்ம லக்கணம் 2ஆம் இடத்துக்குரியவர் புதன் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஒரு கடக லக்கணம் 2ஆம் இடத்துக்குரியவர் சூரியன். அவர் காலபுருஷத்துக்கு 2ல் உட்கார்ந்தார்னா நன்மை தந்துடுவார். காலபுருஷத்துக்கு 2 கூடியவன் உங்கள் ஜாதகத்தில் 2ல் இருக்கான். காலபுருஷத்துக்கு 1 கூடிய செவ்வாய் உங்கள் லக்கணத்தில், நீங்கள் ஒரு லக்கணம் இருக்கீங்க, செவ்வாய் இருக்கீங்க, அப்போ அவன் என்ன செய்வான்? நல்லது தருவான். காலபுருஷத்துக்கு 2 கூடிய சுக்கிரன் உங்கள் லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறார், நன்மை தருவார். எப்படி பலன்கள் பாருங்கள். காலபுருஷத்துக்கு 3 கூடிய புதன் உங்கள் லக்கணத்துக்கு 3ல் இருந்தால் நன்மை தருவார். இயற்கையிலே அவன் அங்கே வாங்கியிருக்காண்டா. அவன் அங்கீகாரம் போட்டு அவன் ஸ்டாம்பு வெண்டர், நான் விற்பேன்னு சொல்லி அரச முத்திரைத்தாள் விற்பனையாளருங்கிற மாதிரி காலபுருஷத்தினுடைய தன்மையை வச்சுருக்கான். எவெல்லாம் அந்த வீட்டில் உட்காரணும் நல்லது. 10ல் செவ்வாய், உன் ஜாதகத்தில் 10ல் செவ்வாய் தூக்கி அடிச்சிருவேன். அப்புறம் பாவ கிரகம், அந்த கிரகம், பாவம், தோஷம், புண்ணாக்கு, அதெல்லாம் அப்புறம். ஆனால் பாவகாரக நாஸ்தி வராது. இப்போ பாவகோ காரகோ நாஸ்தி அப்படின்னு சொல்கிறான். அது ஏன் சொல்கிறான் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் புரியல. அப்போ பார்த்தா ஸ்தான பலம், திக்பலம். 4ஆம் இடத்துல சந்திரனுக்கும் சுக்கிரனுக்கும் ஒரு விஷயம் புரியுதுங்களா? அவன் போய் அங்கே உட்காந்தான்னா என்ன அவனுக்கு. ஆனால் முதல்ல திக்பலத்துக்குரிய பலனை கொடுத்துருவான். ஸ்தான பலத்துக்கு காரக பாவனாஸ்தி. 4ஆம் வீட்டின் அதிபதி 4ல் இருக்கக்கூடாது, 5ஆம் வீட்டின் அதிபதி 5ல் இருக்கக்கூடாது, குரு 5ல் உட்காரக்கூடாது. புத்திர ஸ்தானம், புத்திர காரகன் குரு, அவன் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது. ஏன்னார் அவன் செய்ய மாட்டான்யா, நாஸ்தி பண்ணிடுவான்யா. ஏன்னார் அவன் கவனிக்க மாட்டான்யா, அந்த வீட்டை கவனிக்க மாட்டான். ஒரு வீட்டில் ஒரு கிரகம் உட்காந்தா வீட்டுக்குள்ளேயே பார்க்குமா? பார்க்குமா? அப்படி வீரன் எங்கால் பார்ப்பார் செவ்வாய், அடிப்பார். 4, 7, 8 எப்படி புஜபல பராக்கிரமத்தோடு அப்படி பார்ப்பார். 4ஆம் பார்வை பாரு, சொத்தை குர்றா தூக்கி போட்டு, சொத்தை கொடுங்கண்ணே, வாடகை சைக்கிள் கொடுங்கண்ணே அப்படிம்பார். 4, 7 அன்பாக கேட்குறேன், காதலுக்காக கேட்குறேன், உறவுக்காக கேட்குறேன் அப்படின்பார். 8ஆம் பாரு, குர்ரா அடிச்சனங்கள் மண்டை கண்டலம் புலந்துருவேன்பார். அவ்வளோதான். முதலுக்கு அவருக்கு இந்த செவ்வாய் 5ல் போய் உட்காந்தவனுக்கெல்லாம் பார்த்தீங்களா காதலே வராது. அவன் தாடையெல்லாம் இறுகி கிடக்கும். 2ல் செவ்வாய் இருக்கிறவனுக்கு இந்த தாடையெல்லாம் இறுகி இருக்கும். ஏன்னா அவனுக்கு மென்மைத்தன்மை குறைவு. என்ன குறைவு? அவனுக்கு அவனால் இனிமையாக பேச முடியாது. கண்ணே மணியே முத்தே வராது. இந்த பேஸ் வாய்ஸில் பேசுவாங்க, குரல் புரியுதுங்களா? அவங்களுக்கு வராது. அப்போ செவ்வாய் அப்படின்னு வரும்பொழுது, அப்போ கோபம் இல்லாமல் சிரித்து பேசினால் செவ்வாய் அந்த திசையில் கோபமாக பேசுவார். அப்போ வம்பு வழக்கு வரும், கட்ட பஞ்சாயத்து வரும் என்று நமக்கு தெரியணும். 4 கிரகம் இருந்தாலும் இந்த குணங்கள் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும்.
அப்போ திசாபுத்தியில் இந்த பிரச்சனை நடந்தே தீரும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு புதன் மட்டுமே இருந்தால் புதனுடைய ஆக்டிவேஷன் ஃபுல்லாக இருக்கும், புதனுடைய காரகம் மட்டுமே வாழ்க்கை முழுவதும் இருக்கும். அப்போ லக்னத்தில் புதன் இருந்தால் இப்படி மட்டும் இருக்கும். அப்போ லக்னத்தில் செவ்வாய், ஜாதகர் கோபக்காரர் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ ஆடும் அசையா சொத்து உண்டு. செவ்வாய்னா என்ன வேணும்? ஆடும் அசையா. எனக்கு எங்களுக்கு சொத்தெல்லாம் வந்துருவாங்க. அப்படி பார்க்குறாரு, செவ்வாய் எங்கே இருக்கானே கொடுப்பானே. ஆடும் அசையா சொத்து உண்டு. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செவ்வாய் தெரியணும். அப்போ செவ்வாய்னா சொத்து, ஆடக்கூடிய ஆடும் சொத்து இருக்கா? அதான் வண்டி அதுக்கும் அவரும் இருக்கார். அழகான வண்டி அப்படின்னா சுக்கிரன். டாட்டா ஏசி 4 வண்டி, 4 வீல் உள்ளது, 6 வீல் உள்ளது, 8 வீல் உள்ளது, இப்படியெல்லாம் வரும்போதெல்லாம் செவ்வாய் தான் எடுத்துக்கணும். இதெல்லாம் நம்ம ரொம்ப சிம்பிளாக, நான் தான் சொன்னல, எல்லாத்தையும் அப்படியே ரசித்து பாருங்கள். ஒரு வண்டி வருது, நம்ம கண்ணு முன்னால் போகுது அப்படின்னா அதுக்கு நம்ம உடனே தெரியணும், நமக்கு இத்தனை வீல் உள்ள வண்டி போகுது, வண்டி வாகனம் உண்டு. அப்போ தலையில் அடிபடும், காயங்கள் ஏற்படும், வெட்டுத்தழும்பு இருக்கும், தலையில் தழும்பு இருக்கும், கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு தேடி வரும். உடம்பு பாருங்கள், கட்டுமஸ்தான உடம்பு, நம்மளை மாதிரி சொங்கி உடம்பா இப்படி அவெல்லாம் கை கொடுத்து பிடிச்சான்னா அப்படியே வலிக்கும். கட்டுமஸ்தான உடம்பு, போர் வீரன் இல்லையா? போர் வீரன் போகிறவே உடம்பு அப்படி இருக்கணும், மேலேருந்து கீழே அப்படி இருக்கணும். உடம்பு அப்படி வஜ்ர மாதிரி வச்சிடும், வஜ்ர தேகம். அதெல்லாம் சும்மா ரசித்து கேட்டாலே போதும். ஆனால் நம்ம மறந்துடுவோம், படிக்கிறவங்க நீங்கள் குறிச்சிக்கலாம். ஆமாம். அப்போ வாக்கிங் போவார், எக்ஸசைஸ் போவார், ஜிம்முக்கு போவார். ஏன்டா போக மாட்டேங்கிற? செவ்வாய் நல்லா இருந்தால் தான் போவான். வாக்கிங் போக சொங்கி என்னை மாதிரி உட்காந்தே இருந்தான்னா போக மாட்டான். ஏன்னா செவ்வாயோட எனக்கு ராகுடைய தொடர்பு இருக்குது, சூரியனுடைய தொடர்பு இருக்குது. அந்த வேலையை அவனை எவனா ஒரு வீணாக போனவன் பார்த்தான்னா அவனுக்கு எடுத்து விட்ருவான். அப்போ எப்போவுமே பாருங்கள், கையில் ஒரு ஆயுதம் வச்சுக்கிட்டே சில பேர் போவாங்க, பார்த்துருக்கீங்களா? வாக்கிங் போகும்போது அவங்கெல்லாம் செவ்வாயின்னு எடுத்துக்கலாம். இடைவிடாமல் காலையில் சாயங்காலம் செவ்வாய் உடம்பை நல்லா வச்சுக்கிறவன் அவனுக்கெல்லாம் செவ்வாய். அப்போ பாருங்கள், உடம்புக்கு அதெல்லாம் மஜ்ஜைக்கு காரணம் செவ்வாய். அப்போ செவ்வாய் இந்த இடத்துல கெட்டவன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? ஆமாம். அப்போ ஜாதகருக்கு ரூபத்து நடப்படும். எப்போ நடக்கும் இதெல்லாம்? தசா புத்தியில் நடக்கும். இப்போ டிரான்ஸ்ஃபார்ம், குடியிருக்கிற பக்கத்தில் ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கும், இபி லைன் இருக்கும். ஒரு குடும்பத்தில் ஒருவர் ஈபியில் கூட வேலை வைப்பார். இப்படியெல்லாம் நம்ம அப்படி சமயோஜிதமாக அப்படி பலன் சொல்ல பழகணும். ஈபியில் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் யாருக்கா உங்களுக்கு ஃப்ரெண்டு இருக்காரா? ஈபியில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்காரா அப்படின்னு கேட்கணும். ஆமாங்க. இப்போ லக்னத்தில் செவ்வாய் அல்லது சூரியனோ குருவோ பார்த்து, லக்னத்தில் உள்ள செவ்வாய் சூரியனோ குருவோ பார்த்தா எப்படி இருக்கும்? 1-9 கூடையவங்க எங்கேனாலும் இந்த 3 கிரகம் வந்துட்டால் அது மேசம் சிம்மம் இப்படி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அதில் இருக்கிற விஷயங்களை அப்போ என்ன செய்யணும்? அதுக்கு மைனஸ் சொல்லணும்னா கேதுவை சொல்லணும், சுக்கிரனை சொல்லிவிடணும். புரிஞ்சிருச்சா? ஒரு வீட்டிலேயே கெடுதல் பண்ணுறவன் 3 பேர்த்த குடி வச்சுருக்கார். அஸ்வினி இருக்கார், அவர் நல்லாவா செய்வார்? மணப்பாரா? அப்போ அதே செவ்வாய் இருக்கான், ஒரு வைத்தியம் பார்த்தானா இந்த கேது காப்பாற்றுவான். எப்படியே எந்த கிரகம் கெடுக்குதோ அதனுடைய காரகத்துவ வேலையை நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னா அந்த கிரகமே உங்களை தட்டி கொடுத்து சூப்பர் அப்புன்றுவேன். இப்போ நின்னையிலேருந்து சூட்சுமம் தெரிஞ்சு போச்சா? சூட்சுமம் தெரியுதா? இதெல்லாம் தெரியணும். புதிதான கோணத்தில் ஜாதகம் பார்க்க பழக வேண்டும். கேது கெடுக்கிறான்னு அண்ணாச்சி கொஞ்சம் போய் கயிறு கடையில் போய் உட்காருங்க. மாட்டுக்கு மூக்குனாங்கயிறு, அந்த கயிறு, பைப்பு கடை, மோட்டார் ரீவைண்டிங் ஷாப், சில பேர் வந்து உட்காந்துருப்பான். தெரிஞ்சு உட்காரானா தெரியாமல் உட்காரானான்னு தெரியாது. ஆனால் நான் இன்றைக்கு மேல் நீங்கள் சொல்லுங்கள், சும்மா நாச்சுக்காவது நட்பாக்கிக்கணும். புரியுதுங்களா சார்? கோபி சார் மியூட் போடுங்க. அப்போ ஜாதகருக்கு இந்த செவ்வாயை பற்றி பார்க்க போகும்போது நம்ம இந்த இபி டிரான்ஸ்ஃபார்ம் இது மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்போ லக்னத்தில் ஒரு லக்னத்தில் செவ்வாய் அவர் சூரியனும் குருவோ பார்க்குறார். குருவை பார்க்குறாருன்னா என்ன செய்வான்? சூரியன் பார்க்குறான், நண்பன் தான், குருவும் நண்பன் தான்.
சரி, இவன் மேசன், இவன் சிம்மம், இவன் தனுசு, இந்த 3 பேரும் நண்பர்கள். சரி, இந்த 2 பேரும் சேர்ந்த லக்னத்தை பார்த்தால் அரசாங்க தொடர்பு இருக்கும், அரசியல்வாதியாக மாறலாம். குரு, சூரியன், செவ்வாய் ராஜாங்க கிரகங்கள் அப்படின்னு எழுதிக்கணும். ராஜாங்க கிரகங்கள். குருவன் சூரியனும் செவ்வாயை பார்க்கும்போது அரசாங்க உத்தியோகம் வரும். அப்போ ராஜாங்க பதவி கிடைக்கும். இந்த 3 கிரகங்களும் இருந்தாலும் அரசாங்க அதிகாரியாக இருப்பார், மருத்துவராக இருப்பார். நம்ம நிறைய இடத்துல அந்த மருத்துவரை சேர்த்துக்கணும். மருத்துவராக இருப்பார். அசுப கிரகங்கள் இருந்தால் அரசாங்க விருந்தாளியாக இருப்பார். அரசாங்க விருந்தாளியாக இருப்பார். அரசாங்க விருந்தாளி யார் அப்படின்னு நம்ம தெரியணும். அப்போ லக்னத்தில் செவ்வாய் சந்திரனுடன் தொடர்பு கொண்டால் இடமாற்றம் ஏற்படும். சேஞ்சிங் பிளானட்ஸ் அப்படின்னு எழுதிக்கிட்டால் சந்திரனு செவ்வாய் சேஞ்சிங் பிளானட். ஈரோடு மணியன் ஐயா அழகாக சொல்லுவார். ஈரோட்டில் இருக்கக்கூடிய மணியன் ஐயா அவர்கள் ஜோசியர், பெரிய மகான். அவர் அருமையாக சொல்லுவார். அப்போ செவ்வாய்னா இடம் மாறுதல், ஒரு இடத்த மாற்றல், உள்ளுக்குள் மாறுதல். அப்போ சந்திரன்னா மாற்றத்தை தரக்கூடியவன். அதே இது 3ஆம் வீட்டின் அதிபதி செவ்வாயை பார்த்தாலும் ஒரு மாற்றம் உண்டு, சந்திரன் பார்த்தாலும் ஒரு மாற்றம் உண்டு. சந்திரன் பயணத்துக்குரியவன், அதெல்லாம் கவனிக்கணும். 12ஆம் இடத்துக்கு அதிபதி பார்த்தால் பிரித்தல் அப்படின்னு எடுத்துக்கணும். அதெல்லாம் நம்ம ஒவ்வொரு பாவத்துக்கு ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி விஷயமாக வச்சுக்கணும். அப்புறம் செவ்வாய்னா சொத்து. அப்போ சொத்து சம்மந்தப்பட்ட இடம் மாறும், இடத்தை மாற்றுவார், வாகனங்களை மாற்றுவார். 4ஆம் அதிபதியாக செவ்வாய் வந்தால் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வார். 4ஆம் அதிபதியாக வந்தால் சொத்தை மாற்றுவார், இடத்தை மாற்றுவார். இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. அப்போ சந்திர திசை வந்துருச்சு. அப்போ இன்னொரு விஷயமும் நீங்கள் வச்சுக்கணும். செவ்வாய்னு வரும் பொழுது அவர் நீச்சம் எங்கே ஆகிறாருன்னா காலபுருஷத்துக்கு 4 ஆகிறார். அப்போ தாய் வழியில் ஒரு குற்றம் இருக்குது. தாய் வழியில் தாயின் உறவுகள் சரியாக இருக்காது. அடித்து சொல்லுங்கள். 4 செவ்வாய் இருக்கா, 4 தானே அவர் நீச்சம் ஆகிறார். நீச்சம் என்பது உறவுகளுக்குள் ஒரு குற்றத்தை சொல்கிறது. உறவுகளுக்குள் ஒரு செலுசெலுப்பில்லாத தன்மையை இது வலியுறுத்துகிறது. எழுதப்படாத ஜாதகம் எந்த லக்கணத்துக்கு எந்த பாவத்துக்கு கட்டுப்படாது. ஒரு ஜாதகத்தில் 4இல் செவ்வாய் பார்த்தாலும் உங்கள் அம்மா வகையில் சகோதர சகோதரிகள் ஒரு பிரச்சனை இருக்கா? பெறப்பட்ட 4ஆம் இடத்திலேயே செவ்வாய் போய் நீச்சமாகிறார். நீச்சம் என்றால் என்ன என்றால் இன்னும் நிறைய பேர் சொல்ல மாட்டேங்கிறார்கள். நானும் தேடி தேடி முட்டி முட்டி பார்க்கிறேன். உச்சம் என்றால் அடுத்த வீட்டில் போய் உச்சம் அடைகிறார்கள். அப்போ உங்கள் ஒரு நாளில் ஒரு கிரகம் உச்சமாக இருக்குது, 4 கூடியன் உச்சமாக இருக்குது. உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க ஒரு பூர்வீகத்தை விட்டு, 5 என்றால் பூர்வீகம், 4 என்றால் அதற்கு 12ஆம் இடம். அப்போ உங்கள் பூர்வீகத்தை விட்டுட்டு வெளியில் போய் முன்னேறி ஜெயித்தவர்களா நீங்கள் அப்படின்னா? ஆமாம். எவ்வளவு சுவை இருக்குது பாருங்கள். படித்ததை வாங்கி பிரயோகம் பண்ணும் பொழுது எவ்வளவு ரசாபாசனையோடு இருக்குது பாருங்கள். இதுதான்